உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாயா, ஏதாவது பண்ண போறாங்களா? ரொம்ப பயமா இருக்குடி. நீ தைரியமா இரு, மீடியா இருக்கு, இவங்களால எதுவும் செய்ய முடியாது. ஆண்டி, என்னம்மா? எங்களுக்கு சாப்பிடறதுக்கு அது இதுன்னு கொடுக்க போய் ப்ரொஃபசர் கிட்ட நீங்க திட்டு வாங்கிட்டீங்களே, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால என்னம்மா, பரவாயில்ல. சரி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. பவானி, இதுக்கு இப்படி ஓடி வர? தனா, நம்ம செத்தோண்டி. யார் வந்திருக்கா தெரியுமா? யாரு? உங்க அப்பா வந்திருக்காரு. கூட உங்க மாமா சீனுவும் வந்திருக்காரு. ஐயோ, கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். சொல்லுங்க சார். என்னத்த சொல்ல சொல்றீங்க? இந்த காலேஜ கட்டி 65 வருஷம் ஆகுது, ஒரு கெட்ட பேரும் வந்ததில்ல. சுத்துப்பட்டுல இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்னா அவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு. இத்தனை வருஷமா நாங்க படாத பாடுபட்டு காப்பாத்தின காலேஜ் பேரை இந்த பொண்ணு காத்துல பறக்க விட்டுட்டா. சார், சின்ன விவகாரம், துப்பட்டா போடுன்னு சொன்னோம், அத ஊதி பெருசாக்கி இந்த இடத்துல நிறுத்தி புட்டா மாயா. எல்லா சேனல்லையும் எங்க காலேஜோட மானதா சார் காத்துல பறக்குது. அப்படி என்ன சார் சொல்லிட்டாங்க அவங்க? துப்பட்டா போடுன்னு சொன்னாங்க. அது ஒரு தப்பா சார்? அதுக்கு போய் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் தேவையா சார்? நடந்தது ஒரு வேண்டாத சம்பவம். அதுக்கு நான் முதல்ல உங்க அத்தனை பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வரும்போது விசாரிச்சுட்டு தான் வந்தேன். இது வெறும் துப்பட்டா விஷயம் இல்ல. என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன ட்ரெஸ் போடக்கூடாதுங்கிற ஒரு விவாதம்னு தகவல் தெரிஞ்சது. அதுதானே சார்? மாயா, இங்க வா.
இது மாயா, எங்க பொண்ணு. இந்த பிரச்சனைக்கு காரணமே இவதான். ஆனா இந்த பிரச்சனையை இவ அணுகுன விதம் வேணா தப்பா இருக்க. ஆனா ஒரு பொண்ணா இவளோட இடத்துல இருந்து பார்த்தா இவ மேல எந்த தப்பும் இல்லை. எங்க பொண்ணு சரியாதான் நடந்திருக்கான்னு தோணுது. இதோ பாக்குறீங்கல்ல, இதுதான் இவ போட்டிருக்கிற Dress. இதுல எங்க சார் ஆபாசம் இருக்கு? எங்கேயாவது உடம்பு தெரியுதா? எங்க பொண்ணு சரியாதான் சார் இருக்கா? இதுல குறை கண்டுபிடிக்கிறீங்கன்னா உங்களை தான் சார் நீங்க மாத்திக்கணும். புரியுதா? ஒரு பையன் இந்த Dress தப்பா பாக்குறான்னா நீங்க எதை மாத்தணும்? தப்பா பாக்குற பையனோட பார்வைய மாத்தணும். அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். கேட்டீங்களா? எங்க பொண்ண இந்த காலேஜ்ல படிக்கிற பசங்களோட மனசுப்படி நடந்துக்கிறதுக்கு அனுப்பல, படிக்க அனுப்பியிருக்கு சார். பசங்க பார்வை தப்புனா அவங்கள தண்டிங்க. ஒன்னா பசங்களை மாத்துங்க, இல்லனா உங்க சட்டங்களை மாத்துங்க. எங்க பொண்ணு மேல கை வைக்க யாருக்கும் உரிமை கிடையாது. புரியுதா? இவ எங்க பொண்ணு தப்பான காரியத்தை பண்ண மாட்டா. இவ போராடுறானா நீங்க கண்டபடி பேசிருக்கீங்க. எங்க வீட்டு பொண்ணுங்க கிட்ட அதிகாரமா பேசிருக்கீங்க. எங்க பொண்ணு சரியான காரியம் தான் பண்ணிருக்கா சார். இந்த போராட்டத்தை நினைச்சு நான் வெக்கப்படல, வேதனைப்படல, சஞ்சலப்படல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.